ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கணித மேதை யூடியூப் சேனல். இனி நாம 8th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1 சாப்டர் 1ல ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் நம்பர் 1.1. இதுபடி நம்ம என்ன பார்த்தோம்னா அதனுடைய இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் வந்து ட்ரூத் த பிளான்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். அது உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ போடுறேன். இப்போ மூணாவது சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் ரெப்ரசன்டட் பை ஈச் ஆஃப் த கொஸ்டின் மார்க் மேட் ஆன் த ஃபாலோவிங் நம்பர் லைன் கேட்டிருக்காங்க. அதாவது இங்க கொடுத்துருக்க நம்பர் லைன்ல அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் மார்க்ல எந்த நம்பர் வரும், ரேஷனல் நம்பர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் சம் என்னன்னாக்கா -3க்கும் -4க்கும் இடையில இருக்கிற இந்த ரெண்டாவதா இருக்கிறதுல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க என்ன இருக்கு, -3ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த -3 வந்து ஏற்றிக்கணும். இப்போ அங்க இருந்து என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் மார்க் பண்ணிருக்கிறது வந்து ரெண்டாவது கோட்ல இருக்கு. ஸோ இங்க இருந்து நாம 1 2, ஓகேவா, இது வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், 240/3. 3ன்றது இந்த காலம் 1 2 3 இருக்கு இல்லைங்களா? இந்த 3 காலத்தையும் நாம இந்த இடத்துல எத்தனை இருக்கோ அதை எழுத போறோம். ஓகேங்க, முன்னாடி புரியுங்களா சொல்றேன். நம்பர்ஸ் -3க்கும் -4க்கும் நடுவுல ரெண்டாவது இடத்துல இருக்கிறோட ஆன்சர் என்னன்னு கேட்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நம்பர் வரும், ரேஷனல் நம்பர்னு கேட்கிறாங்க. ஸோ நாம என்ன பண்ணணும், இங்க -3ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஃபுல்லா வந்து நெகட்டிவ்ல வருது. ஸோ -3 நாம முதல்ல இங்க -3 சொல்லிட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எத்தனாவது அவங்க கேட்டிருக்காங்க, ரெண்டாவதுல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 வந்து நம்ம மேல போடணும். நடுவுல எத்தனை காலமா பிரிஞ்சிருக்கு, இங்க 2 கோடு போட்டா 3 காலமா பிரிஞ்சிருக்கு. ஸோ அந்த 3 காலம் வந்து இங்க போட்டுட்டோம். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண எவ்வளவு வரும், 3 3s are 9 -11/3. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கும், -11/3 இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப நெக்ஸ்ட் சம்ல பாருங்க. இதுல வந்து பாசிட்டிவ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த இடத்துல வந்து -1 இருக்கு, 0 இருக்கு. ஸோ 0க்கும் -1க்கும் இது வந்து நெகட்டிவ், நான் பாசிட்டிவ் சொல்லிட்டேன். ஸோ நெகட்டிவ்ல 0க்கும் -1க்கும் நடுவுல இந்த ரெண்டாவதா இருக்கிறத கேட்கிறாங்க. ஸோ அப்ப நாம என்ன பண்ணுவோம், இதுல வந்து 0 வந்து இங்க நாம போடலாம். 0 எத்தனாவது காலம்ல இருக்கு, ஸோ இங்க இருந்து 1ஆவதுல இருக்கு, ரெண்டாவதுல 1 2. ஸோ 2 எத்தனை காலமா பிரிஞ்சிருக்கு, 1 2 3 பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்ப நாம ரெண்டாவது சம் பார்க்கலாம். ரெண்டாவது சம்ல 0ல இருந்து -1க்குள்ள இந்த ரெண்டாவது காலத்துல என்ன நம்பர் வரும், ரேஷனல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க வந்து 0 இருக்கு, இங்க வந்து நம்ம 3ல இருந்து -1ல, அதனால நாங்க எழுதணும். ஆனா இப்ப நம்ம வந்து 0ல இருக்கிறதுல 0 எழுத தேவையில்ல. ஸோ இங்க இருந்து எத்தனாவது நம்பர் அவங்க ரெண்டாவது கேட்கிறாங்க. ஸோ -2, ஓகேங்களா, இது எத்தனை காலமா பிரிஞ்சிருக்கு, 1 2 3 4 5 காலமா பிரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இப்படி போடணும். இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஒன்ல பார்க்கலாம். தேர்ட் ஒன்ல +1க்கும் +2க்கும் நடுவுல இந்த மூணாவது வர நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம எழுதுவோம், இங்க இருந்து நமக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 எத்தனாவது கண்டுபிடிச்சிருக்காங்க, 1 2 3, ஓகேங்களா, 3 எத்தனை காலமா பிரிஞ்சிருக்கு, 1 2 3 4 வந்து நமக்கு பிரிஞ்சிருக்கு. ஸோ 4 போடலாம். 4 1s are 4, 7/4. அந்த இடத்துல என்ன வரும், அவங்க கொஸ்டின் மார்க் பண்ண இடத்துல 3/7/4 வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன வரும், -2/5 வரும். இவ்வளவுதான். நம்பர் சைட்ல பிரிக்கிறதுனா வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப நீங்க குழந்தை தேவையில்ல. நீங்க கொடுத்துருப்பாங்க, அதுல எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் அவங்க எத்தனாவதுல வந்து கேள்வி கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களோ
அது 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். ஸோ அந்த நம்பர் இங்க வந்து மேல வந்து எழுதிருங்க. மொத்தம் எத்தனை காலம் பிரிஞ்சு இருக்குன்றத நம்ம கீழே எழுதிட்டோம்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ ரொம்பவுமே ஒரு சிம்பிளான சம் தான் இது. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் ஒன் சம் பார்க்கலாம். The points S, Y, N, C, R, A, T, I and O and the number line வந்து கொடுத்துட்டாங்க. Such that Cn equal to Ny, Ny equal to Ys and Ra equal to At, அதுக்கு ஈக்குவல் வந்து Ti, Io எல்லாமே வந்து ஈக்குவலா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Find the rational numbers கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது Y, N, A, T, I இந்த 5 நம்பருக்குமே நம்ம வந்து ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த நம்பர்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 0, -1ல இருந்து இந்த பக்கம் வந்தா ஃபுல்லா நெகட்டிவ் சொல்லியிருக்கேன். ஸோ மைனஸ்ல வரும். ரைட் சைட்ல போறது எல்லாமே பாசிட்டிவ் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஒய் கண்டுபிடிக்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அதே நம்பர்ஸ் லைன் தான். ஃபர்ஸ்ட் ஒய் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? -1. அங்க இருந்து எந்த நம்பர்ஸ்ல இருக்கு? 2ல இருக்கு. ஸோ 2 பை எத்தனை காலமா பிரியுது? 1, 2, 3 காலமா வந்து பிரியுது. ஸோ நாம வந்து இந்த இடத்துல 3 போட்டுக்கிறோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணா 1 3s are 3, அப்புறம் 2 சேர்த்தா 5. அப்போ -5/3 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒய்க்கு. அதுக்கப்புறம் வந்து நாம என் வந்து கண்டுபிடிக்கலாம். என் எப்படி கண்டுபிடிக்கிறது? என் இங்க இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம இங்க இருக்கு -1ல ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஸ்டார்ட் ஆகுது -1ல. எத்தனாவது காலம்ல இருக்கு? 1ல இருக்கு. ஸோ 1 பை எத்தனாவதுல அதே போல காலம் கீழே பிரிச்சிருக்காங்க? 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஸோ 3 3 1s are 3 plus 4. அப்போ -4/3 என்னோட வேல்யூ. அடுத்தது வந்து ஏக்கு வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏ எங்க இருக்கு? ரைட் சைட்ல இருக்கு. அதாவது பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ஏ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எங்க இருக்கு? இங்க 2 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க 2 போட்டுக்கணும். ஏ எத்தனாவது காலம்ல இருக்கு? 1ல இருக்கு. ஸோ 1 பை எத்தனை காலமா இதை பிரிச்சிருக்காங்க? 1 2 3 4ஆ பிரிச்சிருக்காங்க. ஸோ 4 2 4s are 8 8 1 9/4. ஓகேவா? எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா வந்து டி வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ டி எங்க இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. அதுக்கு ஸ்டார்டிங் ஆகுது எங்க இருக்கு? 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்ப 2 போட்டுக்கணும். எத்தனாவதுல இருக்கு? 1 2 3. ஸோ எத்தனாவது நம்ம போடணுங்க? 2. இங்க 1 2 இருக்கு. ஸோ 2/4. ஓகேங்களா? அப்போ 4 2s are 8 10/4. இதை சிம்பிளிஃபை பண்ணா 5/2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஐ வந்து கண்டுபிடிக்க போறோம். ஐ வந்து எந்த இடத்துல இருக்கு பார்க்கணும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற 2 நம்ம எழுதிக்க போறோம். எத்தனாவது இடத்துல இருக்கு? 1 1 2 3. ஸோ 3 பை மொத்தம் எத்தனை காலம் பிரிஞ்சிருக்கு? 1 2 3 4 காலமா பிரிஞ்சிருக்கு. ஸோ 4 2s are 8 11/14. ஓகேங்களா? அவ்வளவுதான், சிம்பிள் தான். அவங்க கொஸ்டின்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்களே, நம்ம எழுதி தேவையில்ல. நம்பர்ஸ் லைன்ல போட்டுட்டு அவங்க எத்தனாவது கண்டுபிடிக்க சொல்றாங்க அது வந்து என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் அதை ஃபர்ஸ்ட் நம்ம மேலே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை காலமா அந்த இடத்துல பிரிஞ்சு இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து கீழே வந்து அப்ளை பண்ண போறோம். இந்த பக்கம் பாருங்க 1 2 3 இருந்ததால நம்ம ஃபுல்லா கீழே 3லயே வந்தது. அதே பாசிட்டிவ்ல போச்சுன்னா அது 4ஆ பிரிஞ்சு இருந்தது. ஸோ அதனால வந்து 4ஆ நம்ம எழுதிப்போம். இந்த சம்பந்தம் எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Draw a number line or a reference the following rational number அதாவது ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர்ஸா கொடுத்துருக்காங்க. நம்பர் லைன் எங்க வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9/4 இருக்கு. ஸோ 9/4 நாம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தணும். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் 9 வந்து 4ஆல டிவைட் பண்ண போறோம். ஸோ 2 2s are 8 பேலன்ஸ் 1. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு வரும்? 4 2/1. இதுதான் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எப்படி போடுவோம்? குவாஷன் ரிமைண்டர் பை டிவிஷன். ஓகேங்களா? ஸோ குவாஷன் ஃபர்ஸ்ட் என்னது? 2. அடுத்தது ரிமைண்டர் என்ன? 1 பை டிவிஷன் என்னது? இதுல 4. இதுதான் வந்து 2 1/4 தான் வரும். ஸோ இதுல வந்து நம்ம 2 1/4 வரதுக்கு ஒரு நம்பர் லைன் வந்து போடுவோம். இது வந்து எதுல இருக்கு? பாசிட்டிவ்ல இருக்கு.
ஸோ பிளஸ்ல இருக்கு. நெகட்டிவ்ல இருந்தா லெஃப்ட் சைட்ல வரணும், பாசிட்டிவ்ல இருந்தா ஃபுல்லா ரைட் சைட்லயே வரணும். நீங்க 0 1 2 இது வந்து 2க்கும் 3க்கும் நடுவில் தான் வரும். நம்பர் வரும் 2க்கும் 3க்கும் நடுவில் வரும். அதனால இந்த மாதிரி நாம வந்து பிரிச்சுட்டோம். இப்போ 2/1/4 இருக்கு. இது வந்து எத்தனாவது காலம்ல வரும்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீங்க என்ன மேல கொடுத்துருக்காங்க 1 தான் இருக்கு. ஸோ அதுல வந்து நாம ஃபர்ஸ்ட் இங்க 1லயே போட்டுருவோம். இங்க 2 இருந்ததுன்னா நாம 2வது இடத்துல போடணும், 3 இருந்தா 3வது இடத்துல போடணும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து என்ன பண்ண போறோம், கீழே இருக்கு 4 இருக்கு. ஸோ 4 வந்து நம்ம காலமா பிரிக்கணும்னா எத்தனை கோடு போடணும், 3 கோடு போட்டோம்னா இது வந்து 4ஆ பிரிக்கணும். இப்போ பாருங்க 1 2 3 எத்தனை காலம் இருக்கு, 1 1 2 3 4 வந்துச்சா, 4 காலம். நீங்க 4 இருக்குன்னு சொல்லிட்டு 4 காலமா பிரிச்சீங்கன்னா 5ஆ மாறிடும். அதுல 3 கோடு போட்டோம்னா அது 4 காலமா பிரிஞ்சிடும். ஸோ ஆன்சர் வந்து இங்க இருக்கு, இதுதான் கரெக்ட். ஸோ 2/1/4 இந்த இடத்துல தான் என்ன வரும், அதான் நம்பர்ஸ் வரும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்ப 2வது சம் பார்க்கலாம். -8/3. ஓகேவா? இப்ப -8/3 அதே போல நாம என்ன பண்ணணும், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்த போறோம். ஸோ 8 3ஆல டிவைட் பண்ணோம்னா 2 3s are 6, பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். இதுக்கு என்ன வரும், போர்ஷன் ரிமைண்டர் டிவிஷன். ஸோ போர்ஷன் என்ன இருக்கு 3, ரிமைண்டர் வந்து 2, டிவிஷன் வந்து என்ன இருக்கு, சரி இதுக்கு என்ன வரும், -2/3. ஓகேங்களா? போர்ஷன் ஃபர்ஸ்ட் போர்ஷன் என்னது 2, அதுக்கப்புறம் வந்து ரிமைண்டர் 2, அதுக்கப்புறம் டிவைசர் வந்து 3. இது வந்து எந்த சிம்பிள் இருக்கு, மைனஸ்ல இருக்கு. ஸோ -2/3. இப்ப என்ன பண்ண போறோம்னா இதுக்கும் நம்பர் சைன் வந்து கண்டுபிடிக்க போறோம். இது வந்து என்ன இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு, இப்போ வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ -2க்கும் -3க்கும் நடுவுல தான் இந்த நம்பர் வந்து வரும். ஸோ இங்க எத்தனை இருக்கு, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 காலம் பிரிக்கணும்னா நம்ம 2 கோடு போட்டா போதும். 1 2 3 வந்துச்சுன்னா ஸோ 3 காலம்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இதுல 2ஆவதா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம 2ஆவதா இது எடுத்துப்போம். 2ஆவதா எடுத்ததுல இங்கதான் என்ன வரும், -2/2/3 வரும். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3ஆவதா கொடுத்துருக்கிறது -17/-5. இது வந்து நாம நம்பர் லைனா வந்து பிரிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இங்க மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ்க்கு மைனஸ்க்கும் கேன்சல் ஆயிடும். ஸோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்திரம்னா 17/5 3s are 15, பேலன்ஸ் 2. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம், போர்ஷன் ரிமைண்டர் டிவிஷன் அப்படிதான் பிரிக்க போறோம். ஸோ போர்ஷன் இதுல எவ்வளவு 3, ரிமைண்டர் 2, அதுக்கப்புறம் இருக்கு டிவைடர் வந்து 5. அப்போ 3 2/5ல தான் வரும். அதுவும் பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல தான் வரும். ஸோ நம்பர்ஸ் நம்ம போட்டுக்கிட்டோம், 0 பாசிட்டிவ்ல போட்டிருக்கோம். இப்போ இங்க 5 இருக்கு. 5 இருந்தா நம்ம எத்தனை கோடு போடுவோம், 4 கோடு போடுவோம். அப்பதான் வந்து அது 5 காலமா தெரியல. ஸோ 1 2 3 4 அப்ப எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 அதெல்லாம் தெரிஞ்சிச்சா? இப்போ மேல எத்தனை இருக்கு, 2 இருக்கு. ஸோ 3ல இருந்து நம்ம 1 2ஆ பிரிச்சோம்னா இந்த இடத்துல தான் அதனுடைய ஆன்சர். ஸோ 3 2/5. ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறத காலமா முதல்ல பிரிச்சிருங்க. எத்தனை இருக்கு, 5 இருக்கு. 5 காலமா பிரிச்சிருங்க. மேல இருக்கிற நம்பரை 3 நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து 1 2 பிரிச்சோம்னா அந்த இடத்துல தான் ஆன்சர் வரும். இப்போ 4th ஒன் பார்க்கலாம். 15 - 4 இருக்கு. ஸோ இதுல என்ன இருக்குன்னா டினாமினேட்டர்ல மைனஸ் இருக்கு. அப்ப அது வந்து நம்ம நியூமரேட்டர்ல மாத்திக்கணும். ஓகேவா? ஸோ 15/4 போடலாம். 3 4s are 12, பேலன்ஸ் 3. ஓகேவா? இது வந்து போர்ஷன் என்ன வரும், போர்ஷன் 3, ரிமைண்டர் 3/4. ஓகேங்களா? கரெக்டா போட்டுக்கலாம். இப்போ வந்து மைனஸ் சிம்பிளை இங்கே போட்டுக்கலாம். அப்போ இது வந்து நெகட்டிவ்ல தான் வரும். அப்ப நம்பர் சைன் பிரிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் சைடு அதிகமா வச்சுக்கணும், பாசிட்டிவ் சைடு வந்து கம்மியா வைக்கணும். இப்போ இங்க 0 வந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3 4. இங்க எத்தனை இருக்கு, 4 இருக்கு. அப்போ 4 காலமா பிரிக்கணும்னா நம்ம 3 கோடு போடணும். ஸோ 1 2 3 4ஆ வந்துடும். மேல எத்தனை இருக்கு, 3 இருக்கு. ஸோ 1 2 3. இந்த 3ல தான் என்ன வரும், 3 3/4 வரும். ஓகே, நம்பர் லைன் எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னு சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் வேற மெத்தட்ல உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு சம்ஸ் போடுறேன். 6th ஒன் சம் பார்க்கலாம்.
ரைட் த டெசிமல் ஃபார்ம் அட் த ஃபாலோவிங் ரேஷனல் நம்பர் கேட்குறாங்க. இதை வந்து டெசிமல் ஃபார்ம்ல வந்து மாற்றணும் கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம் போட போறோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/11 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நாம டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 11 வந்து டிவிசர் இங்கே போட்டுக்கணும். இந்த நம்பரு இங்கே போடும். ஸோ 11 வந்து ஒன்னால வந்து நம்மளால பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணோம்? ஒரு 0 பாயிண்ட் வச்சுங்க. அடுத்தது வந்து இங்க ஒரு புள்ளி வச்சுங்க. அந்த ஒன்லி வராது. உள்ள ஒரு 0 சேர்த்தா இங்க ஒரு 0 சேர்க்கணும். ஸோ இப்பயும் வந்து நமக்கு கிடைக்காது. அதெல்லாம் பண்ணுவோம். இன்னொரு 0 சேர்க்க போறோம். சேர்த்தோம்னா இப்போ வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ 100 வந்து 11ஆல எத்தனை டைம் வந்து நம்மளால டிவைட் பண்ண முடியும்? 9ஆல பண்ண முடியும். ஸோ 9 99 பேலன்ஸ் 1. திருப்பி என்ன பண்ண போறோம்? ஒரு 0 ஆட் பண்றோம். இங்க ஒரு 0 ஆட் பண்றோம். திருப்பி இங்க ஒரு 0 ஆட் பண்ணி அதே 9ஆல வரும். திருப்பி இங்க 99 வரும். ஸோ 1 வரும். இது வந்து அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர இது ஒரு ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்து வராது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ 1/11க்கு டெசிமல் நம்பரா என்ன வருதுன்னா 0.0909. ஓகேவா? இங்க 0 வந்துன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஆனா இங்க 0 வரல. திருப்பி நம்ம இங்க 0 போட்டோம்னா திரும்பி அதே 9 தான் வரும். திருப்பி அதே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதில் ஒரு 3 இல்ல 4 நம்பரோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஒன் சம் பாருங்க. -18/7. ஸோ இது வந்து நம்ம டிவைட் பண்ணலாமா? 18/7. ஓகே. இப்போ 7 எத்தனை வரும்? 2 4 14. பேலன்ஸ் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்ப இன்னொரு 0 சேர்த்தோம்னாக்கா 5. ஓகேவா? சாரி, செகண்ட் சம். செகண்ட்ல என்ன இருக்கு? 13/4 இருக்கு. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்? 13/4. ஸோ 3 12 பேலன்ஸ் 1 0. ஓகே. 2 8 வரும். மீதி 2 0 சேர்த்தோம்னாக்கா 5 வரும். ஸோ இங்க 0வோட முடிஞ்சிருச்சு. அப்ப இதோட டெசிமல் நம்பர் என்னது? 13/14 டெசிமல் நம்பர் 3.25. ஏன்னா இங்க வந்து 0 கிடைச்சிருச்சு. அதனால நம்ம அதோட வந்து நிறுத்திட்டோம். ஓகேங்களா? இப்ப தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம்ல -18/7 இருக்கு. ஸோ இதே போல நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 8 7ஆல டிவைட் பண்ணும்போது 2 7s are 14. பேலன்ஸ் 4 வரும். அப்போ இங்க 0. 7 42. 7 40. 5 7s are 35. மீதி என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ 0. இப்போ என்ன வரும்? 7 7s are 49. பேலன்ஸ் 1. இதே வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ அதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா therefore -18/7க்கு என்ன வரும்? 2.57. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்படியே வந்து 4வது சம் பார்க்கலாம். 4வது என்ன இருக்கு? 1 2/5 இருக்கு. ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இருக்கு. நம்ம ஃபிராக்ஷனா மட்டும்தான் 5 1s are 5 plus 2. ஸோ 7/5. இப்போ 7 இருக்கு. இது வந்து 5ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1 5s are 5. பேலன்ஸ் 2.0 வச்சுன்னா 4 5s are 20. ஸோ 1.4 ஆன்சர் கிடைக்கும். அப்போ 1 2/5க்கு 1.4 இதுதான் வந்து ஆன்சர். ஸோ டெசிமலை மாற்ற சொன்னாங்கன்னா சிம்பிளா இது போல நம்ம டிவைட் பண்ணியே டெசிமலா வந்து மாற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த சம் வரைக்கும் 3 4 5 6 மொத்தம் 4 சம் பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாக்கா சொல்லுங்க. இன்னொரு முறையும் நான் வந்து இதை பத்தி டீட்டெயிலா வந்து சம் போட்டு காட்டுறேன். நம்ம வீடியோ வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நாம அடுத்தடுத்து போடுற வீடியோ தான் உங்களுக்கு தவறாம வரும். ஓகேங்களா?